வணக்கம் 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 அன்பான நேயர்களே, அனைவரும் நலமா, சுகமா, சௌக்கியமா, அமோகமாக இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையோடு எங்கள் வீட்டு கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்குள் உங்களை வருக வருக வருகவென்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி இந்நேரம் உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன புரிஞ்சிருக்கு? 2 பேரை அழைத்து வந்து என்னென்னமோ கேள்வி கேட்டு பயமுறுத்துறாங்கன்னு புரிஞ்சிருக்குதா? அப்படி நினைக்க வேண்டாம். இல்லறம் என்பது நல்லறம்னு சொல்லுவாங்க. இந்த நல்லறமான, அன்பான, அமைதியான, ஆசையான சூழலை எப்படி சமாளித்து கொண்டிருக்கின்றனர் நம்ம மக்கள் என்பதனை தான் நாம அறிந்து கொண்டிருக்கின்றோம். இதுல நீங்க வெளிப்படையாக பேச விரும்பின விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அவ்வளவுதான். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றுக் கொள்ளணும்னு விருப்பப்படுறீங்களா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இணையதளம் ஊடாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ibctamil.com உங்களுக்கு தெரியும். அல்லது மின்னஞ்சல் ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் எங்கள் வீட்டு கொண்டாட்டம் EVK, புரிஞ்சுட்டுதா? EVK@ibctamil.com என்ற முகவரிக்கு நீங்க உங்களுடைய விவரங்களை அனுப்பி வையுங்க. இன்றைய நமது நிகழ்ச்சியில் விறுவிறுப்பான, சுவாரஸ்யமான தம்பதிகளை சந்திக்கவிருக்கின்றோம். எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க களை கட்டுறாங்க என்பதனை பார்த்து அறிந்து தெரிந்து கொள்வோம். வழக்கம் போல நிகழ்ச்சியை பொறுத்தளவில் கதாநாயகன், கதாநாயகி இன்று லண்டன் ஐக்கிய ராஜ்யத்தில் பதிவாகி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கதாநாயகனை முதலில் அழைப்போம். வாங்க, அன்பு சார்ல்ஸ். அமருங்கள். இந்த நிகழ்ச்சியில எங்களோடு வந்து கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அழைப்பு அனுப்பியதற்கு நன்றி. அன்பு சார்ல்ஸ் என்பது இணைப்பெயரா அல்லது புனைப்பெயரா? இணைப்பெயர். ஏன் கேட்கிறேன்னா, ரொம்ப அழகான பெயர் அல்ல, வித்தியாசமான பெயர். பொதுவாக சார்ல்ஸ் என்பது பொதுவான பெயர், அனைவருக்கும் தெரிந்த பெயர். அல்லது அன்பு செல்வன், அதாவது முதல் அன்பு சார்ல்ஸ் என்றுதான் இருந்தது. நான் பிரான்சில் நேஷனாலிட்டி எடுக்கும் பொழுது நான் அன்பு சார்ல்ஸாக மாற்றி விட்டேன். என்ன முதல்ல என்னவாக? அன்பு சார்ல்ஸ். அன்பு சார்ல்ஸ். அழகான பெயர் தெரிவு செய்திருக்கின்றீர்கள். உங்களுடைய பெயரிலேயே அன்பு இருக்குது இல்லையா? உங்களை பற்றி சொல்லுங்க. நான் யாழ்ப்பாணத்தை பிறப்பமாக கொண்டிருக்கேன். அங்கு யாழ் சம்பந்தர் சிஆர் கல்லூரியில் பயின்றேன். பின்பு யாழ் டெக்னிக்கல் காலேஜில் அக்கௌண்ட்ஸ் படித்துவிட்டு பின்பு இடையில் ஏற்பட்ட காரணமாக பிரான்ஸ் வந்துவிட்டேன். பிரான்ஸ் வந்து அங்குதான் பின்பு திரும்பி இலங்கை போய் கல்யாணம் முடித்துவிட்டு திரும்பி பிரான்ஸ் வந்து இங்கு 2001ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இங்கு வந்து சேர்ந்தேன். அங்க பிரான்ஸ்ல இருந்து இங்க வரும் பொழுது மொழி ஒரு ஆங்கிலம் பேசுவீங்க தானே அங்கே? ஆனா பிரான்ஸ்ல எல்லாம் பிரெஞ்சு மொழி தெரியலன்னா சமாளிக்க முடியாது. முதலில் மிக சிரமப்பட்டேன் அங்கு போய். அது என்ன வியக்க வைக்கும் விஷயம். அங்க இருந்து ஊர்ல இருந்து வந்து இப்ப நான் லண்டனுக்கு வந்தது பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா எனக்கு ஆங்கிலம் சரளமாக வரும். ஆனா இப்ப பிரெஞ்சு மொழி தெரியாதவர்கள் அதை கற்றுக்கொள்வது பெரியவரான பிறகு மொழியெல்லாம் புதுசா கத்துக்கிறது ரொம்ப கஷ்டங்க.
அதில் ஒரு ஈடுபாடு வந்து விட்டால் சுலபமாக கற்றுக்கொண்டு விடும். ஈடுபாடு ஒரு பக்கம் இருக்கட்டும், சர்வைவல்னு சொல்லுவாங்க இல்லையா, வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, தொடர்ந்து பயணிக்கணும். அப்ப எந்த மொழியா இருந்தா என்ன, நான் இந்த மொழியை கற்றுக்கொள்வதனால தான் இங்க வாழ முடியும்னு சொன்னா எத்தனை மொழியா இருந்தாலும் கற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் அது. சரி, இப்போ அவங்கள அழைப்போமா? சரி, இந்த கதாநாயகனுடைய நாயகி யார்? மலர்விழி எங்க, வாங்க பாப்போம். சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நாளை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததை நம் ஜீவனே. வாங்க, வணக்கம். வணக்கம். அமருங்கள். நன்றி. நல்ல அழகான மனைவி உங்களுக்கு. நன்றி. நீங்க சொல்லுங்க, உங்களை பற்றின சின்ன அறிமுகம். ஆமாம், எனது பெயர் மலர்விழி. நிச்சயமாக அடுத்த பேர் கூற தேவையில்லை, மலர்விழி அன்பு சார்ல்ஸ். நான் மேம்பாடும் தேனாடாம் மட்டு நகரிலிருந்து வந்திருக்கின்றேன். வா, வெவ்வேறு ஊரா? ஆமாம். ஊரு விட்டு ஊரு கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்போ? ஊரு விட்டு ஊரு வந்து, ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்கோ. இது காதல் கல்யாணமா? பண்ணிட்டோமே. காதல் திருமணமா? அப்பா, அப்ப இந்த நிகழ்ச்சி எப்படி களை கட்டுதுன்னு காத்திருந்து பாருங்கள். எங்க உங்களை பற்றின தகவல் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து சொல்லுங்க. ஆமாம், நான் பட்டிருப்பு மகா வித்தியாலயத்தில் என்னுடைய கல்வியை தொடர்ந்து அங்கிருந்து படிப்பை முடித்துக்கொண்டு வெள்ளாவளி கலைமகள் வித்தியாலயத்தில் ஆங்கில ஆசிரியராக கடமையாற்றினேன். இடையில் ஒரு சந்திப்பு. ஓ சரி, எப்படி சந்தித்தீங்க, எங்க சந்தித்தீங்க, எதனால சந்தித்தீங்க? நாங்கள் முதலில் சிறு வயதிலே சந்தித்திருக்கின்றோம். அதாவது எனது மச்சால் முறையானவர். மச்சாலா? ஆமாம். மச்சாலா இருந்தா எப்படி அது காதல் திருமணமா இருக்கும்? சின்ன வயசுல இருந்தே சொல்லியிருப்பாங்க இவள் அப்படி இல்லை. அப்படி நான் இருந்தது யாழ்ப்பாணம், அவர்கள் இருந்தது மட்டக்களப்பு. அவர்கள் வந்த இடத்தில் எனக்கு ஒரு விருப்பம் வந்து விட்டது. அப்ப தெரியும், ஆனா மச்சாலா அவங்கன்னு தெரியும் உங்களுக்கு? மச்சால். சொல்லுங்க, உங்களுக்கு கண்ட உடன் காதலா? என்ன இப்படி யோசிக்கிறீங்க? சொல்லலாமா யோசிக்கிறீங்க? இல்லை, அப்படி இல்லை. வந்துட்டே இருந்ததோ? இல்லை, அப்படி தொடர்ந்து பார்க்க மாட்டோம். ஒரு பாடசாலை விடுமுறை நாட்களில் ஒரு வருடத்தில் நாங்கள் அவர்கள் வீட்டுக்கு சென்றால் அடுத்த வருடம் அல்லது அடுத்த விடுமுறைக்கு அவர்கள் வருவார்கள். அடுத்த வருடம் என்று கூற முடியாது. 5-6 வருடங்கள் கழித்து இப்படி மினு பொண்ணு இருந்தா எல்லோருக்கும் விருப்பம் இருக்கத்தான் செய்யும் இல்லையா? நல்ல பொண்ணு நல்ல அழகா இருக்கிறாங்கன்னு பார்த்த உடனே கவரக்கூடிய அழகு இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்த உடனே கவர்ந்துட்டீங்க. என்ன யோசிச்சு சொல்றீங்க? நான் ஏதோ ஒரு கற்பனையில சொல்றேங்க, நீங்க தான் ஆமோதிக்கணும். இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க, ஆமானா ஆமான்னு சொல்லுங்க. அது என்ன இடையில இருக்கிற மாதிரி. சரி, அப்புறம் பிறகு யாரு முதல்ல காதல சொன்னீங்க? எனது கணவர் தான். இவர் தான் கூறினார். எப்படி சொன்னீங்க? எப்படி சொன்னீங்க? நீண்ட ஒரு கதை சுருக்கி சொல்லுங்க. இவ்வளவு ஆர்வத்துல நேயர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நேயர்கள் கேட்டிருப்பார்கள் கூறுகின்றேன். அதாவது நான் மட்டக்களப்புக்கு விடுமுறைக்கு போயிருந்தேன். விடுமுறைக்கு இல்லை, பரீட்சை எழுதுவதற்காக. உண்மையாக அது 2 பரீட்சை ஆகிவிட்டது. இன்னொரு பரீட்சையும் காதல் பரீட்சையும் சேர்ந்து விட்டது. அப்போ காதலை சொல்ல வேண்டும். அப்போது நான் ஜேர்மன் பாஷை படித்துக் கொண்டு சிலது போய்கொண்டிருந்தேன். அப்போ நான் எனது அம்மா தக்கை எல்லாரும் போயிருந்தோம். போயிட்டு ஒரு நாவல் மரத்தடியில் நாவல் வளர்க்கு போயிருந்தபோது நான் இவரிடம் கேட்டேன், ஜெர்மன் பாஷையில் இப்படி என்றா என்ன தெரியுமா? தெரியாத பாப்பா மாதிரி கத்துக்கிறதுக்காக போனீங்க. அப்புறம் இல்லை, மொழியை ஏற்கனவே கற்றிருக்கிறார். அதில் அந்த குறிப்பிட்ட வாக்கியத்தை மாத்திரம் அப்படி என்றால் என்ன என்று இதோட நீங்க நிப்பாட்டுங்க, அவங்க கிட்ட தொடருவோம். அதாவது ஐ லவ் யூ தான் என்னன்னு.
அதே இவ்வளவு கேட்டுட்டு இந்த விஷயம் கூட எனக்கு தெரியலன்னா அப்புறம் என்னங்க? ஓஹோ, அப்படி என்றால் என்ன என்று கேட்டார். அப்பொழுது எனக்கு அது எது என்று புரிந்திருந்தாலும் புரியாதது போல ஒரு நடிப்பு. அப்பா, அப்புறம் அதுக்கு அதை விட சுவாரஸ்யமான விடயம், என்னுடைய மாமி இவருடைய தாயார் சொன்னார், நீ என்னதான் கேட்டிருக்க போற, ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்ப. அப்படியா? அம்மா அப்படி மாமியே சொல்லிட்டாங்க. அதிர்ஷ்டசாலி ஐயா நீங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஏறத்தாழ மெசேஜ் கிடைச்சிருது, தகவல் கிடைத்தாகி விட்டது, என்னமோ விருப்பப்படுறாரு அப்படின்னு. நீங்க என்ன யோசிச்சீங்க? உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு தோன்றியது அது வடக்கும் கிழக்கும் இடம் மாற்றம் ஒன்று, அடுத்தது மதம் மாற்றம், அடுத்தது இவர் ஒரு கத்தோலிக்கர், நான் ஒரு சைவ சமயம். அப்ப மத இதை பொருந்துமா அப்படின்ற ஒரு ஆழ்ல விருப்பம் இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுத்தது அதற்கு என்னை தயார்படுத்துவதற்கு. ஃபேண்டாஸ்டிக். அதாவது மதம் மாற்றம், இடம் மாற்றம் அனைத்தும் மாறி இருந்தாலும் மனது ஒன்றாகி விட்டது இல்லையா? அப்ப எந்த ஒரு மாற்றமும் என்னை மாற்ற போறது இல்ல அப்படின்னுட்டு முடிவெடுத்துட்டீங்க. மாற்றமாக இல்லாமல் போய் அப்பப்பா, எதுக மோனையோட நாம பேசுறத கேட்கறதுக்கு இந்நேரம் கவிதை நம்ம நேயர்களுக்கும் வந்திருக்கோம். அவங்களை இன்னும் கொஞ்ச நேரம் கவி உலகுக்கு கொண்டு போக வேண்டாம். இப்பொழுது ஒரு காட்சி தொகுப்பினை பார்ப்போம். அதற்கு பிறகு நம்ம கவித்துவத்தை தொடங்குவோமா? காட்சி தொகுப்பு. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஏதாவது ஒரு வித்தியாசமான அம்சங்களை நாங்கள் கொண்டு வருவது வழக்கம். ஒரே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு மட்டுமல்ல, நேயர்கள் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் அது சலிப்புவிடும். அதனால வித்தியாசமான விஷயங்களை, வித்தியாசம்னா பெரிய அளவுல வித்தியாசம் இல்லை, கொஞ்சம் புதுமையான விஷயங்களை நாம கொண்டு வருவது வழக்கம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் மதம் மாற்றம். ஆமா, அது மதம் மாற்றம்னு சொல்றது இல்லை, வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் ஒன்றிணைந்திருக்கின்றீர்கள். இது ஒரு பெரிய விஷயமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மனங்கள் இணைந்தால் மதமும் சம்மதம் என்று போய்விடலாம். அதாவது இந்த காலத்தில் அது அனுபவத்தின் பின்பு அது ஒரு பெரிய விடயம் இல்லை, ஆனால் அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய விடயமாக திருமணமாகி ஏறத்தாழ என்ன 20, 25 ஆண்டுகள், 24 ஆண்டுகள் ஆகி கொண்டிருக்கின்றது. அப்ப உண்மைதான் நீங்க சொன்னது, சொல்லுங்க. அப்ப அந்த இடத்தில் அது ஒரு பெரிய விடயமாகத்தான் இருந்தது. சமாளிக்க வேண்டிய, அதாவது வெளியில இருந்து வரத சொல்லல, நானு வெளியில இருந்து வர எதிர்ப்புகளை சொல்லல. நாம திருமணம் செய்து கொண்ட பிறகு உங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த புரிந்துணர்வை பற்றி பேசிக்கிறேன். நீங்க சொல்லுங்க மலர்விழி. ஆரம்பத்தில் சிறிது அந்த கோயில்களுக்கு போக வேண்டும், திருவிழாக்கள் அப்படி என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. இவர் அப்பொழுது அந்த மனங்களை புரிந்து கொண்டதனால் எங்கிருந்தாலும் கடவுளை வணங்கலாம். என்னுடைய சகோதரன் அதற்கு மிகவும் ஊண்டுகோலாக இருப்பார். இதில் என்ன கவலை இருக்கிறது, கடவுளை எங்கிருந்து வணங்கினாலும் அவருக்கு கேட்கும். அப்ப மதம் ஒரு பிரச்சனை அல்ல, சந்தோஷமாக வாழ்வதுதான் முக்கியம் என்று என்னுடைய சகோதரன் அடிக்கடி கூறிக்கொள்வார். உங்களுக்கு சைவ சமயத்தோடு இணையும் பொழுது, பிணையும் பொழுது ஆலயங்களுக்கெல்லாம், ஆனால் நமக்கு அது பிரச்சனை இருக்காது. ஏன்னா அடிப்படையில் தமிழர்கள் தானே. தமிழர்கள் என்று வரும் பொழுது பெரும்பாலான இந்துக்களோ கத்தோலிக்கோ நம்ம ஒருவரோடு ஒருவர் வந்து ஒன்றிணைந்த வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போ அது வித்தியாசமான மாறுபட்ட ஒரு மதமாக நமக்கு தெரியாது. உண்மையா? ஆமாம், நாங்கள் மதம் என்றதே வேண்டாம், மதம் என்றதுக்கு இன்னொரு கருத்து வரி என்று அர்த்தம், அது வேண்டாம் என்று தான் நாங்கள் முடிவெடுத்து விட்டு தான் இது செய்தோம். பின்பு அப்போது நான் ஒரு கடவுள் ஒன்று இருக்கின்றார் என்று நினைத்துக் கொண்டார். அதன் பின்பு எனது கொள்கை மாறிவிட்டது, கடவுள் இல்லை என்ற கொள்கைக்கு தான் வந்து. அது வேற விஷயம். ஆமா, அப்ப மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அந்த அடுத்த கட்டத்துக்கு போய்விட்டீங்க நீங்க. அதனால அது ஒரு பிரச்சனையாவும் இல்லை, அது ஒரு பொறுப்பாவும் பொறுப்படுத்த வேண்டிய அவசியமும் ஏற்படல உங்களுக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்க என்ன பின்பற்ற விரும்புறீங்களோ அதை பிரகாரம் சரி, அதே அந்த மத மாற்றம் என்பது எனக்கு வெறுப்பான
காரியமாக இருந்தது. அந்த திருமணமானதும் கணவன் மனைவி வீட்டில் வாழ்வது, மனைவி கணவன் வீட்டில் வாழ்வது, அது ஒரு சில நேரங்களில் அடிமைத்தனமாக கூட தோன்றலாம். அதனால் தனி குடித்தனம் என்பது எனக்கு மிகவும் பிடித்தது. அது அப்படியே எங்களுக்கு அமைந்து விட்டது. சமத்துவம்னு சொல்லுவாங்க. ஆமா. உங்க பக்கமும் சாயாம அவர் பக்கமும் சாயாம சமத்துவம். முற்போக்கு சிந்தனையாளர்களோடு இணைந்திருக்கின்றோம். இன்று சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக அமையவிருக்கின்றது என்ற நம்பிக்கை எனக்கு இப்பொழுது வந்துவிட்டது. ஒரு சிறிய இடைவேளையின் பிறகு இணைந்து கொள்வோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எங்கள் வீட்டு கொண்டாட்டம். லண்டன் ஐக்கிய ராஜ்யத்தில் இந்த நிகழ்ச்சி பதிவாகி கொண்டிருக்கின்றது. மலர்விழி, அன்பு சார்ல்ஸ் இருவரோடு இணைந்திருக்கின்றோம். இப்போ உங்களை சந்திப்பதற்கு முன்பதாக உங்களை பற்றின சின்ன சின்ன தகவல்களை சேகரிப்பது வழக்கம். சின்னதா 4 பேர்கிட்ட இவங்களை பற்றி தெரியுமா, எப்படி என்ன பேசலாம், எப்படி அவங்க கிட்ட இருந்து விஷயத்தை வாங்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள். இல்லை, கலகலப்பான தம்பதிகள் என்பது மட்டும் நிச்சயம். நிறைய பேர் சொன்னாங்க. நீங்க எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக சரோஜா தேவி மாதிரி நான் வந்திருக்கிறேன். இதுல இடையில மாட்டுப்பட்டவங்க அவங்க. சரியா? இப்ப எம்ஜிஆரும் இருக்கிறாரு, சரோஜா தேவியும் இருக்கணும். இங்க தொழில்நுட்ப கலைஞர்கள் யாராவது வில்லனாக வருவதாக இருந்தால் வரலாம், தயாராக இருக்கிறாங்க. சரியா? சரி, அது என்னங்க தீவிர ரசிகர்? அது சிறு வயதிலிருந்து எனக்கு அதோடைய பாடல்கள் கேட்டு அந்த கொள்கை பாடல்கள் ஒரு பற்று வந்தது. பின்பு படங்கள் பார்த்தா எனக்கு மது அருந்தது எனக்கு பிடிக்காத விதியம். மற்றது தாயைத்தான் நான் இதாக அந்த 2 கொள்கையும் எனக்கு மிகவும் நன்றாக பிடித்தது. அப்போ சிறு வயதிலிருந்தே அது அங்கு பழகி படங்கள் பார்க்க என்றால் எம்ஜிஆர் படங்கள்லாம் பார்த்து அந்த கொள்கைகள் அப்படியே வந்துவிட்டு அதை மாற்ற முடியல. கெட்டப்பும் போடும்போது சிவப்பும் வெள்ளையும் கலந்த ஏதாவது போடுறது, எம்ஜிஆரோட ஏதாவது ஒரு சாயல் இருக்கணும், சிவப்பு வெள்ளை இதைத்தான் போடுறது. பாட்டெல்லாம் பாடுவீங்களா? அவர் மாதிரி ஏதாவது செய்கையெல்லாம் செய்து காட்டுவீங்களா? நான் தயார், நானும் பாட்டு பாடுவேன். கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதெல்லாம் செய்வேன் நானு. பாடலாமா? என்னங்க இவ்வளவு தீவிர ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் சொல்லுங்க மலர்விழி, ஒரு பாட்டு பாடுங்க சும்மா. மலரும் பெண்ணா, நான் கொண்டையெல்லாம் போட்டு எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கிறேன். என்னை ஏமாற்றி விடாதீங்க. அடிக்க வேண்டும். தட்டுனமா பரவாயில்லையான்னு கேக்குறாரு. நோட் திஸ் பாயிண்ட். என்னக்கா இப்படி தான் தட்டுறாரு. பாட்டு பாடுமா மேடம்? எனக்கு பாட்டு வேண்டாப்பா. சரி, கலகலப்பாக இருக்கக்கூடிய தம்பதிகள் அப்படின்னுட்டு சொன்னாங்க. கலகலப்பாக இருக்கக்கூடிய தம்பதிகள் எப்படி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போறீங்க? இருவருமே முற்போக்கு சிந்தனையாளர் என்பதனால அந்த கலகமும் வரலாம். கலகம் எதனால வரும்னு சொன்னா, நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு நான் நினைக்கிறது சரியில்லை என்ற ஒரு சிந்தனை தான். ஆமா, ஏன்னா நமக்கென்று ஒரு பிடிமானம் இருக்குது இல்லையா? அதை விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய தன்மை முற்போக்கு சிந்தனையாளர்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த வகையில் எந்த பிரச்சனை என்ற வார்த்தையை விடுவோம், எந்த விஷயங்களுக்கு சவாலாக இருக்கும் சமாளிப்பதற்கு? எதனால ஊழல் வரக்கூடும்? பிடிவாதம். யாருக்கு? என்னுடைய கணவருக்கு பிடிவாதம் அதிகம். அதை விட பார்த்தேன், அவருக்கு பிடிவாதம் அதை விட அதிகம் உங்களுக்கு பிடிவாதம் இருக்கணுமே, இல்லன்னா சமாளிக்க முடியாதுல்ல. சரி, என்னென்ன விஷயத்துல அவர் பிடிவாதம் பிடிக்கும் பொழுது நீங்க என்னென்ன சமாளிப்பீங்க? எப்படி உங்களுக்கு பிடி கொடுக்கணும், உங்களுடைய பிடிக்க அவரை இழுப்பீங்க என்னன்னு? ஆமாம், நான் சில நேரங்களில் அமைதியாக இருந்தால் அவர் அமைதி அடைந்து விடுவார். சில நேரம் அந்த ஒரு முறையில் அந்த அமைதி இவரை இன்னும் கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் பண்ண வச்சா அடுத்த முறை கொஞ்சம் சத்தமா அப்படி சொல்லி பார்ப்பேன். அது வேலை செய்தான்னு ஒரு அளவுக்கு பாக்குறது. அவரே கூறிவிட்டார், சில நேரங்களில் மட்டும்தான் அமைதி. அப்ப
அப்ப பல நேரங்களில் ஆக்கிரமிப்பு தான் அங்க, ஆக்ரோஷமாக ஆடுறது தான் அங்க. அம்மா ஆட்சி அம்மா ஆட்சி தான். சொல்லுங்க. அப்படி பல முறைகளை கையாண்டு ஓரளவுக்கு கொண்டு வந்தாச்சு. இன்னும் கற்பித்துதான் இருக்கின்றீர்கள் இல்லையா? கற்பித்தல் என்பதற்கு ஒரு ஒரு முட்டுக்கட்டை இல்லை, தொடர்ச்சியாக நம்ம கற்றுக்கொள்வது தானே. ஒவ்வொரு விஷயங்களையும் புதுசு புதுசா. பிடிவாதம் தான் உங்களுக்கு அதிகம்னு பிடிவாதக்காரியே சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்க கிட்ட என்னென்ன விஷயங்களை இழுத்து பிடிக்க வேண்டியதா இருக்கும்? நீங்க 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 அன்பு 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 இல்ல அவங்கள பாடியிலே விட்டு தான் அவங்க பட்டு திருந்தார்கள். அதுல என்ன இருக்குது திருந்தறதுக்கு? அவர்களுக்கே தெரியும். நான் கூறுவேன், அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திரும்பி ஒருக்க கூறுவேன், சரி வாத்தியார் பாடியில் 3 தடவை தான், அதற்கு மேல் கூறுவதில்லை. சரி ஏறி அதனால விட்டுடுவீங்க. ஆனா அப்புறம் நீங்க சொன்னது சரிதான் என்று வருவார்கள் அவர்கள். அப்படின்னா அவங்க சொல்றது என்ன சரி இல்லைன்னு சொல்றீங்களா? சில சமயம் நீங்களும் தவற விடுவது தானே? தவறு. எப்படி எப்படி சமாளிப்பீங்க? என்ன செய்தா சமாளிப்பீங்க? சிலர் வந்து என்னது அம்மு, என் செல்லம், என் பவுனு அதெல்லாம் சரி வராது. ஒரு சொறி சொன்னா சரி, இன்றைய சமையல் நல்லா இருக்கின்றது, அப்படியே அப்படியே அல்லது இந்த உடை எனக்கு அழகாக இருக்கிறது அப்படியெல்லாம் சொல்லுவேன். அப்படியெல்லாம் சொன்னா வந்து ஏதோ மனசு வந்து உண்மையாக அழகா இருக்கிறது தான் நான் சொல்லுவேன். அவங்களும் அழகா இருக்கிறாங்க இல்லையா? அவங்க எது கொடுத்தனாலும் அழகுதானே. அழகுதானே. சின்ன சின்ன விஷயங்களை கவனிப்பாரா? இப்ப சில ஆண்கள் எப்படின்னா எல்லா விடயங்களோடு மாத்தினாலும் வந்து தெரியாது, முடி விட்டு இருந்தாலும் வந்து தெரியாது. அதை வந்து ஒரு பெரிய ஒரு சச்சரவாக பெண்கள் கொண்டு வருவாங்க. நான் முடி விட்டுட்டு கணவர் முன்னாடி போய் நின்று இப்படி ஏதாவது செய்ய முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அங்க ஒன்னும் வித்தியாசம் தெரிஞ்ச மாதிரி இருக்காது. இல்ல, என்னுடைய கணவனை பொறுத்தவரையில் உடையிலிருந்து எல்லாமே மிகவும் அவதானமாக கவனிப்பார். சில நேரங்களுக்கு அந்த நிறங்கள் மாறுபாடாக போட்டால், என்ன இது பேர்பிளுக்கு வேற நிறமா போட்டிருக்கிறேன், நான் போன முறை வேண்டி வந்து தந்தனால அதை மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த விடயத்தில் மிகவும் நான் சில நேரங்களில் கவனிக்காமல் விட்டு விடுவேன். வேலையில் தலைமை இப்படி வந்து அப்படி நிற்பார், இப்படி நிற்பார், நான் அப்படியே கண்டுகொள்ளவே மாட்டேன். அவர் ஏதாவது அவர் எம்ஜிஆருடைய ரசிகன். அப்ப அந்த ஸ்டைல்ல ஏதாவது அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி செய்து பாப்பாரு. அதை கவனிக்கவே இல்லை என்றால் மகளை கூப்பிட்டு அப்பாவில் என்ன மாற்றம் தெரிகிறதுண்டா உடனே சொல்லிடுவா. அம்மாவுக்கு தெரியவே இல்லை. அப்ப நம்ம வீட்டுல தலைகீழாதான் நடக்குது. பாத்தீங்களா? அவர் எவ்வளவு அவதானிக்கிறாரு உங்களை. நீங்களும் இனி போக போக அவதானிக்கணும். சரியா? சரி, சொல்லிட்டேன் ஐயா. இனி அவங்க அவதானிப்பாங்க. சரிங்களா? இல்ல அது மட்டும் இல்ல, நான் வேலை இப்படி எது சொன்னாலும் அதை மறந்து விட்டுருவார். பிறகு சில வேலை எது வைத்தியர்கிட்ட போயிட்டு வந்தாலும் போயிட்டு வந்தாலும் அதையும் மறந்து விட்டுருவார். பொதுவாக இது எப்படி நடக்கும்னா, வீட்டுலன்னா பெண்கள் தான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. சரியாதான் சொன்னீங்க. நீங்க உங்க முற்போக்கு சிந்தனையாளர் ஆயிடுச்சு. அது உங்க வேற மாதிரி சிந்தனை எல்லாம் வேற மாதிரி இருக்கும். சரி, நீங்கள் இருவருமே வெவ்வேறு மதம் அதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. இப்ப பிள்ளைகள் அங்குதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை அல்ல. அப்பொழுது அப்ப பிள்ளைகள் பிறந்ததும் ஒரு சைவ சமயம் என்றால் சைவ கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போவோம். கிறிஸ்தவ சமயம் என்றால் ஞானஸ்தானம். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் நீங்க சிந்திக்கிறதும் நீங்க இவ்வளவு தூரம் பேசினதை வைத்து பார்க்கும் பொழுது எதுவாக இருந்தால் என்ன, எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் நானு. எம்மதமும் சம்மதம். ஆனால் பிள்ளைகளுக்கு விரும்பின மதத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். நான் சைவ சமயத்தில் இருந்து வந்திருக்கின்றேன், எனது கணவர் கிறிஸ்தவ சமயத்திலிருந்து வந்திருக்கின்றார். உங்களுக்கு எது மிகவும் கூட பிடித்திருக்கிறதோ அதை செய்து கொள்ளுங்கள். ஆனால் கடவுளை வழிபட மறக்காதீர்கள். அப்படி எப்பொழுதும் சொல்லிக் கொடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு கருத்து. அதாவது சமயம் வரும்போது இப்படி எல்லாம் விடயங்கள் நடக்கின்றது, இதிலிருந்து உங்களுக்கு தெரிய வேண்டும், கடவுள் இல்லை என்று நானும் சொல்லிக் கொடுத்து இன்னும் கொஞ்சம் பேசலாம் இதை பற்றி. பிள்ளைகள் பிறந்த பிறகு இருவரும் சேர்ந்து அவர்களை சமாளிப்பது தான் பெரிய சவால். அதை எவ்வண்ணம் கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை பற்றி இந்த ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேட்டு அறிந்து கொள்வோம்.
ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். அது சற்று முன்பு கூறிய சில நீங்கள் ஆரம்பிக்க முதல் நான் ஒன்று விஷயம் கூறணும். உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன். இப்படி புட்டு வாங்குவீர்கள் அனுபவப்படும். இதோ பாருங்க, நிகழ்ச்சி தொடக்கத்துல இருந்து நான் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒன்னும் திருவி கேட்கிற ஆள் இல்ல. சிவகாமி வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சுவாரஸ்யமா கொஞ்சம் கலகலப்பா கொஞ்சம் சந்தோஷமா லேசா பேசுவோமே அப்படின்னு நேயர்களை நான் தாஜா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க அவங்கள குழப்பிடாதீங்க. உங்களுடைய நிகழ்ச்சியை நான் பார்த்துட்டு இருக்கின்றேன். அதாவது சுதேசனுடன் சேர்ந்து உங்களுடன் பங்கு பெற்றவர்கள் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கு. எனக்கும் சந்தோஷம். உங்களை பற்றியும் அதிகமாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அற்புதமாக பேசக்கூடிய நல்ல கலைஞர்களை சந்திப்பது எங்களுக்கு நாங்கள் செய்த பாக்கியம். குழந்தைகளை பற்றி பேசுவதற்கு முன்பதாக திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் இல்லையா? அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கேட்கலாம். இன்னும் அதிகமான விஷயங்களை கற்பனை செய்து பார்க்கலாம். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் எங்கள் வீட்டு கொண்டாட்டம் திருமணம் என்ற பந்தத்தில் இணையக்கூடிய தம்பதிகளை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் சமயத்துல அவர்களுடைய திருமணம் எங்க நடந்தது, எப்படி நடந்தது என்று கொஞ்ச நேரம் அவர்களுக்கு மறந்த விஷயம்னு சொல்ல முடியாது, அடிக்கடி நினைவுபடுத்தி பார்ப்பது இல்லை. ஆனா இந்த நிகழ்ச்சியிலேயாவது கொஞ்ச நேரம் பின்னோக்கி செல்வோமே என்ற ஆசை தான் எனக்கு. சொல்லுங்க. அவங்க வெக்க கால்ல கோலம் போட என்னன்னா எடுத்தீங்களா? கால்ல கோலத்தை எடுக்க மறந்துடாதீங்க. திருமணம்னு சொன்ன உடனேயே வெக்கம் வந்துட்டது அவங்களுக்கு. அப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க தொடங்குங்க. திருமணம் அதாவது ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திர தினம் அடைந்தது. நான் சுதந்திரம் இழந்த நாள். எந்த முறைப்படி நடந்தது? நீங்க பதிவு திருமணமாகவே முடித்தது. அந்த ஆர்வத்துலதான் நானும் கேட்டேன். சரி, இந்த விஷயத்தை நிச்சயமா விடக்கூடாது. கோயிலுக்கு போனால் அது சைவ முறை இதாக விடும், கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போனால் அது மற்ற பக்கம். அப்போது போவதும் இருக்கவில்லை. நாங்கள் அதற்கு முன்னரே தீர்மானித்து விட்டோம். இவருடைய பெற்றோரையும் ஏமாற்றம் அடைய வைக்க விரும்பவில்லை, என்னுடைய பெற்றோரையும் ஏமாற்ற விரும்பவில்லை. அப்பொழுது ஒரு பொதுவான ஒரு திருமணமாக, பதிவு திருமணம், தாலி என்பது பொதுவான ஒரு தாலியாக நாங்கள் அணிந்து கொண்டோம். வித்தியாசமாக ஒரு இதயம், அந்த இதயத்தில் நானும் என்னும் கணவரும். அப்படியா? அப்படித்தான் அணிந்திருக்கிறேன். திருமணத்தின் சின்னம் தானே தாலின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நம்முடைய நமக்கு தானே அது முக்கியம். மற்றவர்களுக்காக நாம் அணிந்து கொள்வதோ இல்லை மற்றவர்களுக்காக அந்த பாரம்பரியத்தை பின்பற்றுவதோ தேவையில்லை. நமக்கு எது சரி என்று தெரிகின்றதோ அதைத்தான் நாம செயல்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்காக வாழ்வது வாழ்க்கை இல்லை. இது பொது கருத்து. சிவகாமி சொல்ற கருத்தெல்லாம் உள்வாங்கி கொண்டு நாளைக்கு சண்டைக்கு வரக்கூடாது. சரியா? நான் பேசுறதெல்லாம் ரொம்ப பார்த்து பேசுனங்க, உங்களுக்கு தெரியாது. சரியா? இதையே பெரிய பிரச்சாரமா இருப்போது பிறகு. ஆனா ஒரு பெண்ணாக, சைவ குடும்பத்தில் வாழ்ந்த ஒரு பெண்ணாக இருப்பதனால எல்லோரும் கல்யாணம் பண்ணும் பொழுது வாழ்க்கையில ஒரு முறை, எல்லோருடைய விருப்பமும் அதுதான், ஒரு முறை செய்யணும் அப்படின்ட்டு தான் நம்ம விருப்பப்படுவோம். அந்த அலங்காரம், சடை பின்னி, பூ வைத்து, பட்டு புடவை கட்டிக்கிட்டு, ஜிமிக்கி போட்டுக்கிட்டு, நெத்திச்சுடி வைத்துக்கொண்டு, மாலையும் கழுத்துமாக நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருந்திருக்கும். அந்த ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்ல வேண்டாம், அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டிருக்கிறேன். எல்லாமே கிடைத்தது, ஐயர் மாத்திரம் அங்கு இருக்கவில்லை. பட்டுப்புடவை பின்னல் அப்படி என்றல்ல, கொஞ்சம் வித்தியாசமாக பட்டுப்புடவை, மாலை எல்லாமே இருந்தது. ஐயர் அங்கே இருக்கவில்லை. சரோஜா தேவி மாதிரி கொண்ட எதுவும் போட்டிருந்தீங்களோ? கொண்டு போட்டு சரியா கண்டுபிடிச்சேன்னா எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது, நான் பார்க்கவும் இல்லை. ஏன்னா ஐயா அவர் எம்ஜிஆர் ரசிகர் என்பதனால அந்த ஒரு கெட்டாப்ல இருந்திருப்பீங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஆமா. உங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் இருந்ததா? இல்லை ஆண்கள் என்பதனால பெருசா மாதா கோயில்ல எனக்கு அப்படியெல்லாம் அதெல்லாம் பெருசா தாக்காம, பெண்களுக்கு தானே பொதுவாக நம்ம பார்த்து அந்த நாளை பார்த்து எதிர்பார்த்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். யாரெல்லாம் வந்திருந்தாங்க? எல்லாரும் வந்திருந்தாங்களா உங்க வீட்டுல இருந்து? எங்க வீட்டில் தான் நடந்தது அந்த பதிவு திருமணம் நடந்தது. ஆனால் அப்பொழுது அந்த போக்குவரத்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தபடியால் எல்லாரும் ஒன்று இல்லை. ஆனால் வந்திருந்தார்கள். என்னுடைய சித்தப்பா அம்மா, தந்தையார் இறந்துவிட்டார். அப்போ அம்மா, சித்தப்பா, மாமா, மாமி, உறவினர்கள் அனைவரும். சரி,
சந்தோஷமாக நடந்து முடிந்து விட்டது. 2 பேர் குழந்தைகளும் பிறந்து விட்டார்கள். திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது ஒரு சின்ன காட்சி தொகுப்பினை பார்ப்போம். பிறகு நம்ம மற்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். சரி, பிள்ளைகளுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அதுவும் உங்களுக்கு ஒரு பயமாகவும் இருந்தது. ஏன்னா நீங்கள் சைவ சமயத்தை சார்ந்தவள் என்பதனால என்னுடைய பிள்ளைகளும் இந்துவாகத்தான் இருக்கணும் என்ற ஒரு சின்ன ஆசை எனக்கு இருந்தது. ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கணும், அதுதான் மிக அவசியம் அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் எனக்கு புரியலையே, இப்ப பிள்ளைகள் இந்து முறைப்படி இருக்கிறாங்களா அல்லது இல்லை? அவர்கள் ஒரு பொதுவான எங்களை போல் இருக்கின்றார்கள். இந்து மதமும் அல்ல, கிறிஸ்தவ மதமும் அல்ல, ஆனால் கடவுள் நம்பிக்கையுடைய நல்ல குழந்தைகளாக இருக்கிறார்கள். சந்தோஷமாக, அதில் பெருமை. நிச்சயமாக நிச்சயமாக பிள்ளைகளை அந்த விடயத்தில் விட்டு கொடுக்க நான் தயாராகவே இல்லை. எந்த விடயத்தில் பிள்ளைகளை மெச்சுவதில். ஆமா, என்ன ஆமா, அதாவது இல்லை, இந்த காலத்தில் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது என்பது கோயிலுக்கு செல்லும் போதோ தவறு செய்தால் கடவுள் தண்டிப்பார் அப்படி என்ற ஒரு பயத்திலே குழந்தைகளை வளர்த்து வருகின்றோம். ஆனால் எங்களுடைய விடயத்தில் அது மிகவும் வேறுபாடாக இருக்கின்றது. நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும், நல்ல பழக்கங்களை பழக வேண்டும். அப்படி நீங்கள் மனிதராக இருக்க வேண்டும் முதலாவது. அதாவது நல்ல மனிதர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அப்படி சொல்லி வளர்த்து அப்படியே வந்துவிட்டார்கள். அதற்கு பிறகுதான் சமயம் இவையெல்லாம். கடவுள் இருக்கின்றார், அதை கடவுளுக்கு பிடித்தது நாம நல்ல மனிதர்களாக இருப்பது தான் என்ற ஒரு கோட்பாட்டினை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்திருக்கின்றீர்கள். ஏன்னா புலம்பெயர்ந்தவர்கள் நாம, இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் இவையெல்லாம் வேறுபட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு நம்முடைய கலாச்சாரத்தை கற்றுக் கொடுப்பது, அவர்கள் அதை பின்பற்றுவது, இதுவே பெரிய சவாலாக பெற்றோருக்கு இருக்கின்றது, குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளில். அதனாலதான் நீங்க சொன்னீங்க அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எனக்கு. அதை என்னன்னு சமாளிச்சிங்க? அவர்களுக்கு நாங்கள் முதலில் கூறுவது படிப்பை விட முக்கியம் பழக்க வழக்கம். அதில் தான் முதல் அவர்கள், அதாவது அவர்களுடைய முன்னுதாரணம் பெற்றோர்கள் தானே. அவர்கள் எங்களை பார்த்து, அதாவது அவர்கள் வேறு தீய வழக்கங்கள் இல்லை, அவர்கள் மகன் என்னை பார்த்து குடிப்பழக்கம் இல்லை, இதுகள் இல்லை, என்னுடைய பாதையில் அவர் போய்கொண்டிருக்கிறார், மகள் பார்த்து அப்படியே போய்கொண்டிருக்கின்றது. அப்ப சின்ன வயசுல இருந்து ஆலயங்களுக்கு அழைத்து போவது இல்லை? இல்லை. நீங்க சொன்ன மாதிரி கோயிலுக்கு போகும் பொழுதுதான் ஏதாவது தப்பு செஞ்சோம் சாமி கண்ணை குத்திடுவாங்கன்னு சொல்லி கொடுத்து வளர்ப்பதே பெரிய விஷயம் இல்ல. அல்லது கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், ஜீசஸ் இப்படி சொல்லியிருக்கிறாரு, மாதா இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இவற்றை சொல்லித்தான் நம்ம பிள்ளைகளுக்கு வளர்ப்பது இலகுவான ஒன்று. பயமுறுத்துவது, அச்சுறுத்தல் என்பது இல்லை. ஆனா அதை பெரியவர்களான பிறகு அவங்க என்ன தேர்வு செய்யறாங்களோ அவங்களுடைய விருப்பம். ஆனா சிறு வயதுல இருந்தே நம்ம விதைக்கிறோம்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்களுக்குள் அதுதான் முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆலயங்களுக்கு அழைத்து செல்லாமலேயே ஒரு பிடிப்போடு அவர்களை வளர்த்திருக்கின்றீர்கள் என்றால் அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். வாழ்த்துகள், வாழ்த்துகள், பெரிய விஷயம். அப்போ ஆக மொத்தத்துல பொதுவா இருக்கிறாங்க அவங்க. சரி, இப்ப நம்ம கதைக்கு மறுபடியும் வருவோம். அவங்களுக்கு அதிகமா பிடித்த விஷயம் பொழுதுபோக்கு அப்படின்னா என்ன? நீங்க அங்க கால் எதுவும் தட்டிக்கிட்டி அவங்களுக்கு சிக்னல் எல்லாம் காட்டக்கூடாது, சரியா? எல்லாம் எனக்கு தெரியும், எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன், சரியா? எல்லாம் கவனிப்பேன் நானே. தெரிஞ்சுதா? இதுல ஏதாவது பிழை விட்டீங்களோ அவங்க கிட்ட அவங்களுடைய பொழுதுபோக்கு என்ன, இப்ப அடுத்து அவங்களுக்கு பிடிச்ச நிறம் என்னன்னு கேட்க போறேன், அடுத்து அவங்களுக்கு பிடிச்ச சமையல் என்னன்னு கேட்க போறேன். கேளுங்க, கேளுங்க, தயார். சொல்லுங்க, அவங்களுடைய பொழுதுபோக்குல என்ன செய்வாங்க? நேரம் இருந்தால் பாடல்கள் கேட்பார்கள், சில நேரங்களில் படம் பார்ப்பார்கள். இப்பொழுது முன்னர் படங்கள் பார்ப்பது கொஞ்சம் விருப்பமா இருந்தது, இப்பொழுது பாடல்களை கேட்பது, இருவரும் சேர்ந்து ஏதாவது கதைத்து சிரிப்பார்கள், அப்படி சகோதரங்களாக இருந்து கொள்வார்கள்.
இல்ல நான் உங்க பிள்ளைகளை பற்றி எங்களை கேட்கல. கேட்கிறீர்களா? இது என்ன இப்ப வம்பா போச்சு? நான் விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு விடிஞ்ச பிறகு ராமர் என்ன சீதைக்கு கேட்ட கதையால இருக்குது. சரியா, அவங்கள பற்றி கேட்கல. அவங்கள கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைப்போம், விட்டுருவோம். பிள்ளைகள் பாவம் சந்தோஷமா இருக்கட்டும். இனி நம்ம கதைக்கு வருவோம். அவங்களுடைய மனைவியுடைய பொழுதுபோக்கு என்ன? மனைவியோட பொழுதுபோக்கு கவிதை எழுதுவது, வானொலி கேட்பது, அதில் கூடுதலாக கவிதை எழுதுவதுதான் தற்போதைய பொழுதுபோக்காக இருக்கின்றது. உங்களை பற்றி கவிதை எழுதியிருக்கிறாங்களா? எழுதியிருக்கிறாங்க. அப்படியா? என்றும் அன்புடன். என்றும் அன்புடன். எங்க வாசித்து காட்டுவீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற கவிதை வரிகள். பார்த்த கதை சொல்லவா, பழகிய கதை சொல்லவா, சேர்ந்த கதை சொல்லவா, சிரித்து மகிழ்ந்த கதை சொல்லவா, ஊருக்கு வந்த உல்லாச காலம் அது, ஓடி விளையாடி உலகையே மறந்த கதை, கூடி குடும்பமாய் குதூகலித்த வேளையது, விட்டு கொடுப்பதிலும் தட்டி கொடுப்பதிலும் விளையாட்டில் மட்டுமல்ல அனைத்திலுமே எம் கட்சி தனி கட்சி, சாலையோரம் காலை நேரம் கதைகள் பல பேசி உணர்வுகளை பரிமாறி இருவரும் நடைபோட இடைவெளி குறைய உரசல்கள் உணர்ச்சி அலைகள் பட்டு தெறித்து பரவசத்தில் உலகை மறந்து சிட்டு குருவிகளாய் சிறகடித்த காலம் அது. இனிய நினைவுகளை சுமந்தபடி சிறிய இடைவேளை, தொலைபேசி காகிதங்கள் துரித பணி செய்திடவே காலம் கனிந்தது, கரம் பிடித்தோம் கண்ணியமாக, மனங்கள் இணைந்தன, மதங்கள் இணைந்தன, இல்லறத்தின் நல்லறத்தால் முத்துக்கள் இரண்டு எம் சொத்துக்களாய் உதித்தது, வாழ்விற்கு வளம் பெருக்கி இன்பத்தின் எல்லையை என்றுமே நுகர்ந்தபடி தொடர்கிறது வாழ்க்கை பயணம். வா எங்கள் வீட்டு கொண்டாட்டத்திற்கு ஏற்ற அழகான கவிதை. இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை, இணைந்து கொள்ளுங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். இதை நேயர்களுக்கு அறிவுரையாக சொல்வதோ இல்லை ஆலோசனை சொல்வதோ அது எங்களுடைய நோக்கம் அல்ல. ஆனால் மகிழ்ச்சியான தம்பதிகளிடமிருந்து நாம் அறிந்து கொள்வதற்கு நிறைய இருக்கின்றது. அதை சந்தோஷமாக, ஏற்றத்தாழ்வு என்பது சாதாரணமான ஒரு விஷயம் தானே. ஊழல் நிச்சயமாக இருக்கும், பிறகு கூடலும் ஏற்படும். அந்த விஷயங்களை தான் அறிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷமான விஷயங்கள், நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்வது தான் எங்களுடைய நோக்கம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் இளையவர்களுக்கும் அது ஒரு ஊக்குவிப்பாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் இப்ப திருமணம் அவசியமா அப்படின்னு யோசிப்பவர்களும் இருக்கிறாங்க. இந்த விட்டு கொடுப்பு எங்க இருக்கின்றதோ அந்த இடத்தில் சமாதானம் இருக்கின்றது. எதிர்பார்ப்பு எங்கு குறைவாக இருக்கின்றதோ அங்கு ஏமாற்றங்களும் குறைவாக இருக்கும். தத்துவம் இல்லை, எனது கணவரிடம் கற்றுக்கொண்ட மிகவும் பெரிய பிடித்த விடயம், இல்லை நண்பர்கள் உறவினர்களுடன் தேவை என்ற நேரத்தில் மாத்திரமல்ல, வருடத்துக்கு 2-3 தடவை எடுத்து பேசிக்கொள்வார். அதை நான் கற்றுக்கொண்டேன். ஏன் அப்படி? அதனால என்ன பலன்? அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களுடைய பிறந்த நாள் வரும் பொழுது அவர்களுடன் பேசும்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவர்களுடைய புது வருட கொண்டாட்டங்கள் அல்லது கிறிஸ்துமஸ் அப்படியான நேரங்களில் அவர்களுடன் பேசும்போது அது மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அதை நான் கற்றுக்கொண்டேன். என்ன கற்றுக்கொண்டேன்? இதோ இங்க நான் மட்டும்தான் கேள்வி கேட்பேன். எல்லாம் முடிச்சிட்டு அதை நான் அவரிடம் இருந்து கற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு என்ன கத்துக்கிட்டாரு கேளுங்கன்னு வேற சொல்றாங்க. நீங்க அவங்க கிட்ட இருந்து இந்த 24 வருஷத்துல என்ன கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. நல்ல விஷயங்கள். அதாவது பொறுமையை கற்றுக்கிட்டேன், மிகவும் நிதானம். அவங்ககிட்ட இல்லாதெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன். அவங்க அண்ணா சத்தம் போட்டு சிரிக்காதீங்க, இங்க கேக்குது சரியோ? சரி, அவங்க கிட்ட இல்லாதது இருக்கணும் அப்படின்னு கத்துக்கிட்டுறாங்க. சரி சொல்லுங்க.
குடும்பம் நடத்தும் பொழுது தன்னுடைய பாட்டிலே அப்படியே வந்து நிதானம் பொறுமை நிதான பொறுமை எல்லாம் வேற வழி இல்லாம கூடவே அதுவும் வாக்கப்பட்டு வந்துட்டது. வேற என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? அதாவது இல்ல மன வாழ்க்கை, பொதுவாக மன வாழ்க்கையில இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த சகிப்புத்தன்மை அவசியம் அப்படின்னு சொன்னாங்க, விட்டு கொடுத்து போறது அவசியம்னு சொன்னாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா ஒரு நகைச்சுவை உணர்வு தேவை. அதாவது நான் கூடுதலாக வைத்துத்தான் நான் பிள்ளைகள் அதாவது நகைச்சுவையாக பாகடி பண்ணி அதை சாகித்து கொண்டு இது செய்வது அது மிக பிடிக்கும். உங்களை பற்றி விசாரிக்கும் பொழுது உங்களை பற்றி விசாரிக்கும் பொழுது அதைத்தான் சொன்னாங்க, அவங்க ரொம்ப நகைச்சுவையான தம்பதிகள், இருவருமே நல்ல கலகலப்பாக பேசுவாங்க, உங்க நிகழ்ச்சியில உங்களுக்கு சிரமமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. உங்களோடு உரையாடி கொண்டிருந்த பொழுதும் அதை நான் உணர்ந்தேன். நான் சொல்ற அந்த சின்ன சின்ன நகைச்சுவை துணுக்குகளுக்கு இல்லாம வாய் விட்டு சிரிக்கிறீங்க பாருங்க, அதுவே பாதி நோயை வெளியாக்கிறோம். சரியா? அந்த தேவையில்லாத சிந்தனைகளை அதுவே வெளியாக்கிறோம். சொல்வது சுலபம், செயல்படுத்துவது சிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அதையே செயல்படுத்தி கொண்டு அதையே உங்க வாழ்க்கையுடைய வெற்றியின் ரகசியமாக அமைத்திருக்கின்றீர்கள்னு நினைக்கிறேன். அழகான ஒரு கருத்தினை சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில எங்களோடு கலந்து கொண்டமைக்கு உண்மையிலேயே நாங்க உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எனக்கு மிக உங்களுடன் சேர்ந்து நிகழ்ச்சியை அதாவது அழைப்பு கொடுத்து பங்கு பெற்ற வைத்ததற்கு மிகவும் நன்றி. உங்களுக்கு நன்றி. ஆமாம், நாங்களும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். உங்களுடன் பேசும்போது பல அனுபவங்களை உங்களுக்கு தெரியாது. இப்பொழுது நான் நிறைய விடயங்கள் பின்பு சொல்கின்றேன், கற்றுக்கொண்டோம். நான் கற்றுக்கொண்டேன். நன்றி, மிக்க நன்றி. பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, கலகலப்பாக பேசக்கூடியவர்கள் வந்தா நிகழ்ச்சி கலகட்டும்னு சொன்னேன் இல்லையா. நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில நிறைய நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ரகசியங்களை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதை இறுதியில் பதிவு நடந்து முடிந்து அந்த இறுதியில உங்களுக்கு அந்த அந்த அன்பான அந்த அழகான தாக்கம் உணரக்கூடியதாக இருக்கும். இத்துடன் இன்றைய நமது நிகழ்ச்சி ஒரு நிறைவை நாடுகின்றது. இனி மற்றொரு எங்கள் வீட்டு கொண்டாட்டத்தோடு உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் சிவகாமி விநாயகன். சரோஜா தேவி ஸ்டைல்ல சொல்லணும்னா, சந்திப்போமா